வணக்கம் என் இளைய தலைமுறையை மாறுவோம் மாற்றுவோம். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தனது ஆட்சி நிறைவு பெற்றதின் பின் இடம்பெற்ற ஊழல்களை சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் செய்திகள் ஊடாகவும் தெரிவித்துள்ளார். இன்றைய காணொளியில் விரிவாக அதை பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாட்டின் முதுகெலும்பு என்பது அதன் பொருளாதாரமும் நேர்மையான நிர்வாகமும் தான். ஒவ்வொரு நாட்டின் நிர்வாக சீர்கேடும் சுயநலமும் கொண்ட ஆட்சி தலை தூக்குகிறதோ அந்த நாடு தற்காலிகமாக வேண்டுமானால் ஆடம்பரமாக காட்சியளிக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அது மிகப்பெரிய பாதாளத்தில் விழுந்துவிடும் என்பதற்கு எமது நாடு அண்மையில் சந்தித்த பொருளாதார நெருக்கடியே மிகச்சிறந்த சான்றாகும். 2022 ஆண்டு இலங்கை ஒட்டுமொத்தமாக திவாலாகி மக்கள் அனைவரும் அத்தியாவசிய பொருட்களுக்காக வீதியில் வரிசையில் நின்ற அந்த யுகத்தை நாம் யாரும் மறந்திருக்க முடியாது. நாடு ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது, இதன் பின்னணியில் இருந்த உண்மைகள் என்ன என்பதை பற்றி அண்மையில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் மிக முக்கியமான புள்ளி விவரங்களையும் அதிர்ச்சியூட்டும் உண்மைகளையும் ஒரு காணொளி வாயிலாக வெளிப்படுத்தியுள்ளார். அரசியல் முதிர்ச்சியும் நீண்டகால ஆட்சி அனுபவம் கொண்ட ஒரு மூத்த தலைவராக சந்திரிகா அம்மையார் அவர்கள் முன்வைத்துள்ள இந்த ஊழல் புள்ளி விவரங்கள் வெறும் குற்றச்சாட்டுகள் மட்டுமல்ல, அவை ஒரு நாடு எப்படி திட்டமிட்டு அளிக்கப்பட்டது என்பதற்கான வரலாற்று பதிவுகள். இன்றைய உரையில் அவர் சுட்டிக்காட்டிய அந்த பொருளாதார குற்றங்களையும் அதிலிருந்து தற்போதைய புதிய அரசாங்கம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களையும் பற்றி விரிவாக ஆராயப் போகிறோம். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார் அவர்கள் தனது உரையில் முதலாவதாக முன்வைத்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு பெரும் திட்டங்கள் மற்றும் வெளிநாட்டு கடன்கள் தொடர்பானது. 2006 ஆண்டு முதல் 2014 ஆண்டு இறுதி வரையிலான காலப்பகுதியை அவர் சுட்டிக்காட்டுகிறார். அந்த காலகட்டத்தில் இலங்கையை ஆட்சி செய்த ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தைச் சேர்ந்த 4 சகோதரர்களும் அவர்களுடைய 4 மகன்களும் மற்றும் அவர்களின் நெருங்கிய மைத்துனர் என ஒட்டுமொத்த அரசாங்கமும் நாட்டின் முக்கிய அபிவிருத்தி திட்டங்களும் ஒரே குடும்பத்தின் பிடிக்குள் முடங்கி கிடந்தன. அதிகார துஷ்பிரயோகத்தின் உச்சமாக இந்த ஒற்றை குடும்பத்தின் கூட்டு நிர்வாகத்தினால் நாட்டில் பிரம்மாண்டமான அரச அபிவிருத்தி திட்டங்கள் மூலம் சுமார் 15 பில்லியன் அமெரிக்க டாலர் மோசடி செய்யப்பட்டுள்ளது என்று சந்திரிகா அம்மையார் ஆதாரங்களுடன் குற்றம் சாட்டியுள்ளார். 15 பில்லியன் அமெரிக்க டாலர் என்பது ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையே புரட்டி போடக்கூடிய அசுரத்தனமான தொகையாகும். இலங்கை 2022 வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியில் சிக்கி வங்குரோத்து நிலையை அடைந்து திவாலானதற்கு காரணமே இந்த முன்னாள் ஆட்சியாளர்கள் தங்களின் பதவி காலத்தில் செய்த இவ்வாறான பாரிய ஊழல் மோசடிகள் தான் என்பதை அவர் மிக தெளிவாக பதிவு செய்துள்ளார். நாட்டின் வளர்ச்சி என்ற போர்வையில் மக்களின் வரிப்பணமும் நாட்டின் சொத்துக்களும் எப்படி சுரண்டப்பட்டன என்பதை இந்த புள்ளி விவரம் நமக்கு தெள்ளத் தெளிவாக காட்டுகிறது. அடுத்ததாக வெளிநாட்டு கடன்கள் பெறப்பட்ட வீதம் குறித்து சந்திரிகா அம்மையார் மிக முக்கியமானதொரு ஒப்பீட்டை முன்வைக்கிறார். ஒரு நாடு தன் வளர்ச்சி திட்டங்களுக்காக கடன் வாங்குவது இயல்புதான். ஆனால் அந்த கடனை எவ்வளவு வட்டிக்கு வாங்குகிறோம், அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் ஆட்சியாளர்களின் நேர்மை அடங்கியிருக்கிறது. சந்திரிகா அம்மையார் அவர்கள் தனது ஆட்சி காலத்தை நினைவு கூறுகிறார். அவருடைய ஆட்சி காலத்தில் வெளிநாட்டு கடன்கள் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட LIOR வட்டி விகிதத்தை விட வெறும் 1% மட்டுமே அதிக வட்டியில் பெறப்பட்டன. அது நாட்டிற்கு பெரிய சுமையாக மாறவில்லை. ஆனால் அவருக்கு பின்வந்த முன்னாள் ஆட்சியாளர்களின் ஆட்சி காலத்தில் நிலைமை தலைகீழாக மாறியது. சர்வதேச சந்தையில் மிக குறைந்த வட்டியில் கடன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்த போதிலும் அவர்கள் திட்டமிட்டு 6 முதல் 9% வரையிலான மிக உயர்ந்த வட்டி விகிதத்தில் வணிக கடன்களை பெற்றனர். ஏன் இவ்வளவு அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டும்? அதன் பின்னணியில் இருந்த சுயநலம் என்ன? அதற்கு சந்திரிகா அம்மையார் விடையளிக்கிறார். பெறப்பட்ட அந்த உயர்ந்த வட்டி விகிதத்தில் சுமார் 2% முதல் 3% வரையான தொகை கமிஷன் என்ற பெயரிலும் சட்டவிரோத லாபம் என்ற பெயரிலும் நேரடியாக தொடர்புடைய அந்த ஆட்சியாளர்களின் சொந்த பாக்கெட்டுகளுக்குள் சென்றதாக அவர் மிக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதாவது நாட்டின் பெயரால் கடன் வாங்கப்பட்டு
மக்களின் தலைமீது வட்டி சுமத்தப்பட்டு அந்த பணத்தில் ஒரு பகுதி ஆட்சியாளர்களின் தனிப்பட்ட சொத்தாக மாறிய அவலம் அங்கே அரங்கேறியுள்ளது. நாட்டின் உள்கட்டமைப்பு வளர்ச்சி என்பது பெருமைக்குரியது. சாலைகள், மின் நிலையங்கள், அதிவேக நெடுஞ்சாலைகள் ஆகியவை நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இலங்கையில் இந்த திட்டங்கள் அனைத்தும் ஊழல் செய்வதற்கான கருவிகளாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதை சந்திரிகா அம்மையார் சில உதாரணங்களுடன் விளக்குகிறார். முதலாவது உதாரணம் நுரைச்சோலை அனல் மின் நிலையம். சந்திரிகா அம்மையாரின் ஆட்சி காலத்தில் ஒரு புகழ்பெற்ற சீன நிறுவனம் ஒன்றுடன் 280 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் இந்த நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தை திட்டத்தை முன்னெடுக்க அனைத்து ஏற்பாடுகளும் திட்டமிடல்களும் தயார் செய்யப்பட்டிருந்தன. ஆனால் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு வந்த முன்னாள் ஆட்சியாளர்கள் அந்த திட்ட மதிப்பின் அடிப்படையில் 50% அதாவது 140 மில்லியன் டாலர் தொகையை கமிஷனாக கேட்டுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த நிறுவனம் திட்டத்திலிருந்து முற்றிலுமாக விலகியது. அதன் பின்னர் அனுபவம் குறைந்த மற்றொரு நிறுவனத்திடம் அதே திட்டத்தை ஒப்படைக்கப்பட்ட திட்ட மதிப்பு 510 மில்லியன் டாலராக உயர்த்தப்பட்டது. 280 மில்லியனில் முடிய வேண்டிய திட்டம் கமிஷன் காரணங்களால் 510 மில்லியனாக உயர்ந்தது. யாருடைய இழப்பு? ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் இழப்பு. இரண்டாவது நெலும்பொகுன மற்றும் நெடுஞ்சாலைகள். இதேபோன்றுதான் நெலும்பொகுன திரையரங்கு, கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை உள்ளிட்ட மேலும் 6 பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்களிலும் செலவுகள் அசாதாரணமாக கூட்டி காட்டப்பட்டது. பெரும் ஊழல் நடந்துள்ளது. சாலை அபிவிருத்தி திட்டங்கள். முன்னாள் ஆட்சியாளர்களின் ஆதரவாளர்கள் இன்றும் பெருமையாக பேசும் ஒரு விஷயம் அவர்கள் ஆட்சியில் தான் சிறந்த சாலைகள் போடப்பட்டன என்பது. ஆனால் சாலைகள் அமைப்பதில் அவர்கள் காட்டிய அசாத்திய ஆர்வத்திற்கு பின்னால் இருந்த உண்மை என்ன தெரியுமா? சாலை திட்டங்களில் பணத்தை மிக எளிதாக மோசடி செய்ய முடியும் என்பதுதான். அமெரிக்கா போன்ற உலக பணக்கார மற்றும் முன்னேறிய நாடுகளில் ஒரு சாலை அமைப்பதற்கு என்ன செலவாகுமோ அதைவிட 9 மடங்கு அதிக தொகை இலங்கையின் சில சாலை திட்டங்களுக்காக செலவிடப்பட்டதாக நாடாளுமன்றத்திலேயே அதிகாரபூர்வமாக தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டதை சந்திரிகா அம்மையார் சுட்டிக்காட்டுகிறார். 4வது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வீழ்ச்சி. அவர் ஆட்சியை ஒப்படைத்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டை தவிர தொடர்ந்து 10 ஆண்டுகளாக லாபம் ஈட்டி வந்த தேசிய விமான சேவையான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அதற்கு பின் வந்த ஆட்சியாளர்களின் நெருங்கிய உறவினர் ஒருவரின் நிர்வாகத்தின் கீழ் ஒப்படைக்கப்பட்டது. அதன் விளைவு அடுத்த 4 ஆண்டுகளில் அந்த நிறுவனம் சுமார் 9 பில்லியன் ரூபாய் நட்டத்தை சந்தித்தது. அபிவிருத்தி என்ற மாய வார்த்தையை சொல்லி அடிமட்டம் வரை ஊழல் பரவிவிடப்பட்டது. சாதாரண உள்ளூராட்சி மட்டத்தில் 1 லட்சம் ரூபாயில் செய்யக்கூடிய சிறிய பொதுப்பணிக்கு கூட 3 அல்லது 4 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு ஊழல் முறைகேடுகள் செய்யப்பட்டன. முன்னாள் ஆட்சியாளர்களின் இத்தகைய செயற்பாடுகளால் நாடு சீரழிந்து விட்டதை விவரித்த சந்திரிகா அம்மையார் இத்துடன் நின்றுவிடவில்லை. தற்போதைய புதிய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி NPP அரசுக்கு மிக முக்கியமான வரவேற்கத்தக்க சில ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளார். ஒரு சிறந்த நிர்வாகத்தை உருவாக்க நினைக்கும் எந்த ஒரு நாடும் பின்பற்ற வேண்டிய ஆலோசனைகள் அவை. 1 கடுமையான டெண்டர் நடைமுறை. அரசாங்க கொள்முதல் மற்றும் பெரிய ஒப்பந்தங்களில் கடுமையான வெளிப்படையான டெண்டர் நடைமுறைகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். அங்கே எந்த ஒரு தனிநபர் குறுக்கீடும் இருக்கக்கூடாது. 24 மணி நேர விதி. எந்த ஒரு அமைச்சர் அல்லது உயர் அரசு அதிகாரி மீது ஊழல் குற்றச்சாட்டு எழுந்து உடனேயே அது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படுவதற்கு முன்பே அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அவர் தன் பதவியில் இருந்து விலக வேண்டும் அல்லது விலக்கப்பட வேண்டும் என்ற கடுமையான சட்டத்தை கொண்டு வர வேண்டும். 2வது 24 மணி நேர விதி. அதாவது எந்த ஒரு அமைச்சர் அல்லது உயர் அரசு அதிகாரி மீது ஊழல் குற்றச்சாட்டு எழுந்த உடனேயே அது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படுவதற்கு முன்பாகவே அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அவர் தன் பதவியில் இருந்து விலக வேண்டும் அல்லது விலக்கப்பட வேண்டும் என்ற கடுமையான சட்டத்தை கொண்டு வர வேண்டும். 3வது சுயாதீனமான நீதித்துறை. போலீசாரும் நீதித்துறையும் எந்தவித அரசியல் தலையீடுமின்றி முழுமையான சுதந்திரத்துடன் செயல்பட அனுமதிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். 4 அமைப்புசார் மாற்றம். நாட்டின் நிர்வாக அமைப்பில்
மேலோட்டமான மாற்றங்கள் போதாது, ஒட்டுமொத்த அமைப்பிலும் ஆழமான சிஸ்டம் சேஞ்ச் கொண்டு வரப்பட வேண்டும். இறுதியாக பெரிய பெரிய திட்டங்களை காட்டி அதன் பின்னால் கோடிக்கணக்கான கமிஷன்களை பெற்று நாட்டை திவாலாக்கிய முன்னாள் ஆட்சியாளர்களின் காலம் ஒரு கசப்பான பாடம். தற்போதைய அரசாங்கம் கடந்த கால ஊழல்களை விசாரித்து தவறிழைத்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய தண்டனைகளை பெற்றுத்தர வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு. அதே நேரத்தில் சந்திரிகா அம்மையார் அவர்கள் குறிப்பிட்டது போல் ஒரு நாட்டின் உண்மையான ஜனநாயகம் என்பது மக்களாகிய நம்மிடம்தான் உள்ளது. ஆட்சியாளர்கள் தவறு செய்யும் போது மக்கள் மௌனமாக இருக்கக்கூடாது. முறைகேடுகளை தட்டி கேட்டு விழிப்புணர்வு மக்களிடம் என்று வருகிறதோ அன்றுதான் ஊழலற்ற நேர்மையான பொருளாதாரம் வளமிக்கதொரு தேசத்தை கட்டியெழுப்ப முடியும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.